பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்திலே கூட கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி பதிவிட்டிருந்தேன். அதை பார்த்த என் அன்பு சகோதரி அவர்கள் அம்பத்தூரிலிருந்து எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்ன ஆயிற்று, எப்படி அவர் நடந்தது என்று சொல்லி விசாரித்தார்கள். மற்றவர்களும் அதை யோசித்து கொண்டு இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு வேலையின் காரணமாக அதை பேச முடியாமல் போயிருக்கும். கர்த்தர் அப்படிதான் ஒரு நாளும் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் இன்று பார்க்க வேண்டிய வேதவசனம் மத்தேயுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, ஒருத்தர் வராருங்க, ஆண்டவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. நல்ல போதகரே, ஆண்டவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கேட்குறான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவான் ஏன்? நீ என்ன நல்லவன் ஏன்பா சொல்கிற? நல்லவன் சொன்னான் யாருன்னு சொன்னான்? தேவன் ஒருவர். சொல்கிறவங்க, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அல்லேலூயா. நீ ஜீவனில் உண்மையாகவே பிரவேசிக்க விரும்பினீங்கன்னா கற்பனைகளை கைக்கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாரு. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அவன் அருமையாக கேட்குறான் ஆண்டவரை, எவைகளையா, எந்த கற்பனையா அப்படின்னு அவன் கேட்குறான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. களவு என்று சொன்னால் திருட்டு வேலை. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவர்களையே என்றார். அல்லேலூயா. பாருங்க, தெளிவாக சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ அவன் சொல்கிறான், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். பாருங்க, பெரிய விஷயங்க. ஆண்டவரிடத்தில் முதல்ல பேசுறதே பெரிய விஷயம். அப்படி ஆண்டவரிடத்தில் பேசின பொழுதும் அவர் என்ன கற்பனைகளெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த கற்பனைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் செய்து கொண்டு தான் வருகிறேன் ஐயா என்று சொல்லுவது என்பது மிக அரிதான ஒரு காரியம். நாம் எல்லாம் கூட ஒரு விஷயத்தில் உண்மையாக இருப்போம், ஒரு விஷயத்தில் பொய்யாக இருப்போம், ஒரு உண்மையை பேசுவோம், பல பொய்களை பேசுவோம். ஆனால் இந்த மனிதனோ ஒரு பொய்யும் பேசாமல் தேவனுக்கு முன்பாக நின்று தான் எந்த பொய்யும் பேசவில்லை என்பதை நிரூபிக்கும்படியான இந்த வார்த்தைகளை தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட மனிதனுக்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திற்கு உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இல்லையா? அவன் மிகவும் வசதி உள்ளவனும் மிக பணக்காரனமாக, அது மட்டும்தான் அவனுடைய கூற்று. ஆனாலும் அத்தனை பெரிய வசதி உள்ள ஒரு மனிதன், பணக்காரன், தேவனை தொடர்ந்து அவருடைய கற்பனைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிற ஒரு காரியம் பெரிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பணத்தை தான் விற்று பாருங்கள், இவ்வளோ வசதி உனக்கு இருக்குது. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்மையாகவே உண்டாயிருக்கும், அப்பொழுது என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டாருங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் விற்க வேண்டாம், அவர்களை எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனாலும் தரித்திரர் இல்லாதவர்கள், ஒரு
இப்படியாய் கஷ்டப்படுகிறவர்கள் அவர்களுக்கு நீ உதவி செய்ய மனதாக இருந்து உதவி செய்தால் கர்த்தர் உன் குடும்பத்தை உன்னையும் மேல்மேலும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே மண்டைக்கு வருவாப்பா. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களையும் ஆண்டவரே, பொல்லாத ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து திருமண காரியங்களை நிறைவேற்றி வைப்பீராக. அப்பா, வியாதிப்பட்டிருக்கிறவர்களை குணப்படுத்துகிறாங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரங்களை கொடுத்து அருள்வீராக. அப்பா, உங்களுடைய கரத்திலே கொடுக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உயர்ந்திருக்க முடியாது கிருபைகளுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படியே நடத்தும். 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகிறவர்கள், 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகிறவர்கள் எல்லா வகுப்பிலும் தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும். காத்து நடத்துங்க. இதோ வேலைக்கு போகிற ஒவ்வொருவரும் மனத்திரட்சி இல்லாமல் வேலை செய்துவிட்டு வீடுகளுக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாள் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.